ஹே கைஸ், ஃபைனலாக ட்ரையம் பார்த்தீங்கன்னா 400cc இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸையும் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்தியாவில் 350cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பைக்ஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,500 rupees வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 400cc கம்பேர் பண்ணும்போது 350cc 21,500 கம்மியும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராக்கர் 400 அப்படிங்கிற ஒரு ஃப்ளாட் ட்ராக் இன்ஸ்பயர்டு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு நியூ மாடல் பைக்கும் இந்தியாவில் அஃபிஷியலாக இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த வீடியோல என்ன மாடலுக்கு என்ன பிரைஸ், என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, எப்போ தமிழ்நாடு ஷோரூம்ஸ்க்கு அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சோ உங்களுக்கு ட்ரையம்ப் 400 டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு 350cc கொண்டு வந்தது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? அதை வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 350cc ட்ரையம்ப் ஆல்ரெடி இருந்த பைக்ஸுக்கு என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ல கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ட்ரையம்ப் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா பைக்ஸோட அந்த இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் மாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களால 400cc ட்ரையம்போட மாடல்ஸ் எதுவும் உங்களால பை பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இருந்த ஸ்பீட் 400 வந்து 350 மாத்தியாச்சு. உங்களுக்கு வந்து ஸ்கிராம்ப்ளர் எக்ஸி, ட்ராக்கர் இந்த மாதிரி எல்லா மாடலும் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் உங்களுக்கு த்ரக்ஸ்டன்லயும் உங்களுக்கு 350cc கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்னென்ன ப்ரைஸ்னு நம்ம பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பேஸ் மாடல் T4 ஸ்பீட் T4 பார்த்தீங்கன்னா இப்போ 350cc இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1,95,000 எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,31,000 எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் இப்போ அவைலபிளாக இருக்கு. ட்ராக்கர் 400 இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, நியூ மாடல். ஸோ ட்ராக்கர் 400க்கு பார்த்தீங்கன்னா 2,46,000 எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் இருக்கு. ஸ்கிராம்ப்ளர் 400X அப்படிங்கிற மாடலுக்கு பார்த்தீங்கன்னா 2,59,000 இருக்கு. த்ரக்ஸ்டன் 400க்கு பார்த்தீங்கன்னா 2,65,000. ஸ்கிராம்ப்ளர் 400XC மாடல் இருக்கு இல்லையா, ஸோ டாப் இன் மாடல், இது வந்து 2,98,000 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேம்ல மட்டும்தான் 400, அதாவது நேமை மட்டும் ரீடைன் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை 348cc வந்து மாற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 349cc இன்ஜினாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 398cc இருந்தது, இப்போ 349 மாற்றிருக்காங்க. பட் இதோட நேம் 400 தான் வரும் எல்லா மாடலுக்கும். அதே மாதிரி இன்ஜின்லயா இருக்கட்டும் இல்லாட்டி கிராஃபிக்ஸ்ல இந்த பைக்ஸ்ல ஏதாவது நீங்க 400 அப்படின்னு பாக்குறீங்கன்னா கிராஃபிக்ஸ்ல மட்டும்தான் அதோட நேம் வந்து 400 கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் வந்து 350ல தான் இருக்கு. இப்போ த்ரக்ஸ்டன் 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 349cc உங்களுக்கு வந்து இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இருக்கு. 40 ஹார்ஸ் பவரும் 32 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற கான்ஃபிகரேஷன் எல்லாமே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ சேமான கான்ஃபிகரேஷன் தான் அவைலபிள் இருக்கு. இதுவே நீங்க ஸ்பீட் 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுலயுமே உங்களுக்கு 349cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இதுல உங்களுக்கு 37 ஹார்ஸ் பவரும் 32 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல பெஸ்டான டயர் செக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெஸ்டான நியூ லுக் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது டிசைன், அதோட நேம்ஸ் வந்து எல்லாமே ரீடைன் பண்ணியிருக்காங்க. பட் இன்ஜின் கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் 350cc கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பீட் T4 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவுமே கிட்டத்தட்ட 349cc தான். 29 ஹார்ஸ் பவரும் 31 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், லிக்விட் கூல்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. பட் இதுல பேஸ் மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்திருக்காங்க. டெஃபினட்டா ஒரு பெஸ்டான ஒரு மாடல் அப்படினே கூட நம்ம வந்து சொல்லலாம் இந்த T4. ஸ்கிராம்ப்ளர் 400X மாடல் பாத்தீங்கன்னா 349cc சேம் ஸ்பீட் 400ஓட கான்ஃபிகரேஷன் தான். 37 ஹார்ஸ் பவரும் 32 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதாவது டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். நல்ல ஒரு பெஸ்டான சீட் ஹைட்டுங்க, 835mm சீட் ஹைட். வெயிட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 185 கிலோகிராம் இருக்கும். எல்லா மாடலுமே பாத்தீங்கன்னா 180, 179, அதுக்கப்புறம் 185, 190 சொல்லிட்டு இந்த ரேஞ்சில் தான் வெயிட் அப்படிங்கிறது வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் எல்லாத்துக்குமே வந்து 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கிராம்ப்ளர் 400Xம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2,98,000 வருது. இதுலயுமே உங்களுக்கு 37 ஹார்ஸ் பவரும் 32 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்திருக்காங்க. மோனோஷாக் சஸ்பென்ஷன் அவைலபிளா இருக்கு. 190 கிலோகிராம் வெயிட்டும் 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியும் கொடுத்திருக்காங்க. டியூப்லெஸ்ல உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. 400cc XC மாடல்ல எல்லாமே 350cc கொடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் வந்து இன்னைக்கு 6ஆம் தேதி ஏப்ரல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்தியால அபிஷியலா. இந்த மாடல்ஸ் எல்லாமே டீலர் ஷோரூம்ஸ்க்கு நீங்க புக்கிங் இப்பவே வந்து பண்ண முடியும். பட் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா இந்த மந்தோட எண்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்குள்ள உங்களால
உங்களால் வந்து இதை வந்து அஃபிஷியலாக பை பண்ண முடியும், டெலிவரி பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரையம்போட டீலர் ஷோரூம்ஸ்லையும் வந்து இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 வீக்கில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 டேஸில் உங்களுக்கு வந்து பைக் அவைலபிளாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நியூ மாடல் கொடுத்துருக்காங்க இல்லையா, ட்ராக்கர் 400 அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாடலை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ட்ராக்கர் 400 அப்படிங்கிற இந்த நியூ மாடல் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் உங்களுக்கு 400 சிசியில் தான் இருக்குது. பட் இந்தியாவில் நேம் மட்டும் ட்ராக்கர் 400 அப்படின்னு கொடுத்துட்டு 349 சிசியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து மாற்றிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ ரீடிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா கவர்மெண்ட். ஸோ அதனால் வந்து 349 நம்ம கொடுத்தோம்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், நிறைய கஸ்டமர்ஸ் பை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு தான் கொடுத்துருக்காங்க. 349 சிசி தான் ட்ராக்கர் 400 கொடுத்துருக்காங்க. நல்ல நியூ டிசைன் இருக்குங்க. இதோட டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ட்ராக் இன்ஸ்பயர்டு டிசைன் கொடுத்துருக்காங்க. மினிமலிஸ்ட் பாடி வந்து இருக்குது, ஃபிளாட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க, வைடான ஹேண்டில் பார், ரோட் பேஸ்டு ஸ்டாண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெஸ்டான ரைடிங் எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இது 349 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து இருக்கு. நல்ல ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இந்த ட்ராக்கர் 400. இதில் 2 கலர் இருக்கு, ஒரு கிரே அண்ட் பிளாக் அப்படிங்கிற 2 கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராக்கர் 400ல கொடுத்துருக்காங்க. எல்லா மாடலுமே இப்போ ட்ரையம்ப்ல நீங்க பார்க்குற எல்லா மாடலுமே 349 சிசி இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய மாடல் தான். பட் எக்ஸி மாடலுமே உங்களுக்கு 349 தான். பட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,98,000 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடல்ஸ்ல ட்ரையம்போட நியூ மாடல்ஸ் 350 சிசியில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.